நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல பார்க்க போறது நடிகர் மற்றும் இயக்குனர் பிருத்திவிராஜ் சுகுமாரன் டைரக்ஷன்ல மோகன்லால் நடிச்சிருக்கிற எம்புரான் லூசிபர் பார்ட் 2 மலையாள திரைப்படத்தோட விமர்சனம். இந்த படத்தோட கதை என்னன்னா, இந்த படத்தோட முதல் பாகத்துல கேரளாவில் எப்படியாவது ஆட்சியை பிடிச்சணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மதவாத சக்திகள். அவங்களை எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு போதிய ஃபண்ட் இல்லாம விமல் நாயர் கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்குது ஐயூஎஃப் கட்சி. ஒரு வழியா கடைசியில கதையின் நாயகன் ஸ்டீஃபன் நெடும்பள்ளியோட உதவியோட அவரோட துணையோட சிஎம் ஆகுறாரு ஜதின் ராம்தாஸ். அதுக்கப்புறமா ஸ்டீஃபன் நெடும்பள்ளி கேரளா அரசியல்ல இருந்தே காணாம போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு இப்போ கரண்ட் டேட்ல நடக்குது இந்த படத்தோட கதை. பஜ்ரங்கி பாய் அப்படிங்கிற ஒரு மதக்கலவரம் பண்ற சங்கி கேரளா அரசியல்ல நுழைய துடிக்குது. அங்க இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகளை வீழ்த்த நினைக்குது. இப்படி ஒரு காலகட்டத்தில் கேரளா அரசியல் களம் வந்து ரொம்ப மோசமாயிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் கேரள மக்கள் எல்லாருமே தேடிட்டு இருக்கிற ஸ்டீஃபன் நெடும்பள்ளி திரும்ப தன்னோட ஊருக்கு வந்தாரா, தன்னோட நாட்டை காப்பாற்ற வந்தாரா இல்லையா அப்படிங்கிற சுத்தி நகருது இந்த எம்புரான் படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, முதல் பாசிட்டிவ் இந்த படத்தோட கதை 2002ஆம் ஆண்டு குஜராத்தில் நடந்த மதக்கலவரத்தில் தொடங்கி இன்னைக்கு தேதியில தமிழ்நாடு, கேரளா மாதிரியான தென்னிந்திய மாநிலங்களில் மதக்கலவரம் பண்ணக்கூடிய காவி கட்சி என்ன மாதிரிலாம் வந்து விஷயங்கள் பண்ணி இங்கே ஆட்சியை பிடிக்க ட்ரை பண்ணுது அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணியிருந்த விதம் ஸ்மார்ட்டான ஒரு ரேட்டிங்காக இருந்தது. அதாவது முதல் பாகத்தில் வந்த அந்த கதைக்கு இது ஒரு நல்ல ஃபாலோஅப்பாக இருந்தது. கதையாக ஒன்லைனா இந்த பொலிட்டிக்கல் லைன் ஒரு நல்ல ஃபாலோஅப்பாக இருந்தது. இந்த படத்தை இப்போ பார்த்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதால சங்கிகள் ட்விட்டரில் பக்கம் பக்கமாக கதறிட்டு இருக்காங்க. அடுத்த பாசிட்டிவ், லூசிபர் பார்ட் 1 படத்தில் எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த கேரக்டர்ஸோட இன்ட்ரடக்ஷன் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேயே அந்த படத்தோட முதல் பாதியில் பாதிக்கு மேலே போயிடும். அதே போல் இந்த லூசிபர் பார்ட் 2 எம்புரான் படத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய புது கேரக்டர்ஸ் இருக்காங்க. அந்த கேரக்டர்ஸோட இன்ட்ரடக்ஷன், அந்த முதல் பாகத்தில் இந்த கேரக்டர்ஸ்லாம் 5 வருஷம் கழிச்சு இப்போ அந்த பழைய கேரக்டர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க என்னவா மாறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து காட்டக்கூடிய இதுலேயே வந்து ஒரு 1 மணி நேரம் கிட்ட போயிடுது. ஸோ அதெல்லாம் முடிஞ்சு அந்த 1 மணி நேர காட்சிகளுக்கு பின்னால தான் படம் ஓரளவுக்கு செட்டில் ஆன பின்னால தான் ஹீரோ கேரக்டரோட என்ட்ரியே வருது. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மற்ற கேரக்டர்ஸ்க்கான ஸ்பேஸும் முக்கியத்துவமும் இருக்கு. வா வந்து உன்னோட ஊரை காப்பாத்து, காட்ஸ் ஓன் கண்ட்ரியை காப்பாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சீன்ல ஆடியன்ஸுக்கும் கிட்டத்தட்ட அதே உணர்வு தான் ஏற்படுது. எப்போ ஹீரோ வருவாரு அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு ஏற்படுது. முதல் பாகம் மாதிரியே நிறைய பொலிட்டிக்கல் விஷயங்களை ஃபிக்ஷனலைஸ் பண்ணி இந்த கதையில் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோகன்லால் அவர்களுடைய இன்ட்ரோ சீன், இன்டர்வலுக்கு அப்புறமா ஃபோனில் டொவினோ தாமஸும் மஞ்சு வாரியரும் பேசக்கூடிய சீன், அந்த நெடும்பள்ளி காட்டில் வரக்கூடிய ஃபைட் சீன்னு அங்கங்கே சில மாஸ் சீன்ஸ் நல்லாவே ஒர்க் ஆச்சு. இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் இந்த படத்தோட டெக்னிக்கல் ஃபிட்னஸ். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு சீன்லையும் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வேல்யூ தெரியுது. ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சீனில் ஒரு கன்சைன்மெண்ட்டை சுற்றி 3 சாப்பர் ஏரில் நிற்கக்கூடிய அந்த சீனாகட்டும், நார்த்தன் ஈராக்கில் ஒரு சர்ச்சுக்குள்ளே வரக்கூடிய சீனாகட்டும், இந்த மாதிரி நிறைய காட்சிகள் சொல்லலாம். நிஜமாவே ஒரு சில ஃப்ரேம்ஸை ஒரு சில ஷாட்டெல்லாம் பார்க்கும்போது ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற குவாலிட்டியில் இருந்தது. கம்மிங் ஃப்ரம் அ ஸ்மால் இண்டஸ்ட்ரி நிச்சயமாக இது அவங்களுக்கு ஒரு பெரிய லீப் தான். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த படத்தை தனியால தூக்கி சுமக்கிறாரு ஹீரோ மோகன்லால். அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே பல பில்டப் காட்சிகளை இன்னும் பல மடங்கு பயங்கரமாக மாசா எலிவேட் பண்ணுது. முதல் பாகம் மாதிரியே இந்த படத்துலையும் வந்து அவர் கம்மியான ஸ்க்ரீன் பேஸ் மட்டுமே வந்தாலும் கூட இந்த கதை மொத்தமும் அவரை சுற்றி தான் நடக்குது. மற்றபடி பிருத்திவிராஜ் சுகுமாரன், சுராஜ் வெஞ்சரமூடு, மஞ்சு வாரியர், டொவினோ தாமஸ், இந்திரஜித் சுகுமாரன், அபிமன்யு சிங்னு மற்ற எல்லா நடிகர்களுமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட குறைகள் என்னன்னா, முதல் மைனஸ் இந்த படத்தோட கிளிஷேட் ரைட்டிங். இந்த படம் ஒரு கிளிஷே குவியலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அங்கங்கே ஒரு சில மாஸ் மூமெண்ட்ஸ் ஒர்க் ஆகுதே தவிர மற்றபடிக்கு இந்த மொத்த படமுமே ரொம்ப பழைய ஃபார்மேட்டில் தான் இருக்குது. லூசிபர் பார்ட் 1 படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அது ரொம்ப சிம்பிளான ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய ஒரு கன்வென்ஷனலான மாஸ் மசாலா படமாக இருந்தாலுமே கூட அந்த படத்தோட ரைட்டிங் வேற அளவலாக இருக்கும். அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே நிஜமாவே பிரமாதமாக இருக்கும். ஒவ்வொரு வசனத்திலையும் ஒவ்வொரு சீன்லேயும் ஒரு எமோஷன் இருக்கும், ஒரு விட்டினஸ் இருக்கும். கடைசி வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அன்ஃபோல்ட் பண்ணக்கூடிய அந்த விஷயமாகட்டும், நிறைய கேள்விகளை ஆன்சர் பண்ணாமலே அதை வந்து சுவாரஸ்யமாக வச்சிருந்த விஷயமாகட்டும், இது எதுவுமே இந்த படத்தில் இல்லை. அது எல்லாமே மொத்தமாக மிஸ் ஆகுது. முதல் பாகத்தில் நல்ல ரைட்டிங்காக மெனக்கட்ட மாதிரிலாம் இல்லாமல் இந்த படத்தை வெறுமனே மோகன்லால் ஃபேன்ஸுக்கான படமாக கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அதையும் கூட சரியாக பண்ணல. ஏன்னா இந்த படத்தில் மோகன்லால் அவர்கள் வர்றதே வந்து கொஞ்ச நேரம் தான். கிட்டத்தட்ட அது ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ ஃபீல்டில் தான் இருக்குது. ஆக்சுவலாக முதல் பாகத்துலையும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்னென்னா அந்த படத்தில் பில்டப்பை தாண்டி எமோஷனும் ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருக்கும். அந்த படம் நிஜமாவே கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு படமாக இருந்தது. இன்னொரு பெரிய மைனஸ் என்னென்னா, இந்த படம் முழுக்க பல காட்சிகள் ரொம்ப லென்த்தியாக இருந்தது. அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யூஷுவலான ரிவெஞ்ச் ஸ்டோரியாக போக ஆரம்பிச்ச பின்னால ஒவ்வொரு விஷயமும் அநியாயத்துக்கும் ப்ரெடிக்டபிளாக இருந்தது. இன்டர்வல் அப்போ பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை காட்டுறாங்க இல்லையா, அது கண்டிப்பாக உண்மை கிடையாது, பொய் தான் அப்படின்னு படம் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதென்னமோ வச்சு ட்விஸ்ட்டுன்னு ஒன்று கொண்டு வரேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அதை சஸ்பென்ஸாக கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு உருட்டிட்டு இருக்காங்க. அதே போல் ஒரு சில முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாம் ஜஸ்ட் லைக் தட் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஜதின் ராம்தாஸ் கேரக்டர்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்த மாதிரி இந்த படத்தோட ஆரம்பத்தில் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் 1/2 மணி நேரம் வந்து கொஞ்சம் நல்லா கெத்தாக காட்டினாங்க, ஸ்ட்ராங்காக காட்டிட்டு
அதுக்கப்புறம் போக போக செம்ம டம்மி ஆக்கிட்டாங்க. அதே போல கிஷோர் கேரக்டர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸரா, இல்ல வில்லன் கூடவே சுத்துற அடியாள் ஆஃபீஸரான்னு தெரியல. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல ஜயத் மசூத் கேரக்டருக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் ஒண்ணு வருது இல்லையா? அந்த ஃபிளாஷ்பேக்லாம் வந்து முடிக்கப்பட்ட விதம் நல்லா இருந்தாலும், அந்த ஃபிளாஷ்பேக்கும் சரி, அதுக்கடுத்து வரக்கூடிய அந்த ஃபைட் சீனும் சரி, ரொம்ப இழுத்துட்டாங்க. எப்பதான் முடியுங்கிற மாரி ஆயிடுச்சு. அந்த கிளைமாக்ஸ் ஃபைட் சீன்லாம் கொட்டாவி மேல கொட்டாவியா விட்டு படத்த முடிச்சு தொலைங்க அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. இன்னொரு விஷயம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டீஃபன் நெடுபள்ளி அப்படிங்கிற ஒரு சாதாரண எம்.எல்.ஏ. எப்படி கேரளா அரசியல்ல யாருமே எதிர்பார்க்காத, யாராலயும் பண்ண முடியாத சில பெரிய பெரிய விஷயங்கள ஜஸ்ட் லைக் தட் பண்றாரு. இந்த ஆள் யாரு? என்ன நடக்குது? இந்த ஆளுக்கு பின்னால யார் இருக்காங்க? உண்மையிலேயே இந்த ஆள் யாரு? அப்படிங்கிற மாரி கேள்விகள்லாம் இருக்கும். ஹீரோ ஜெயிப்பாரா? இல்லையா? அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பா இருக்கும். ஆனா இந்த படத்துல ஆரம்பத்திலே சொல்லிடுறாங்க, உலகத்துல பாதிய கண்ட்ரோல் பண்றது இந்த கே.என்.எக்ஸ்.எஸ் தான். இந்த குரேஷி அப்ராம் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாரு. அவ்வளோ பெரிய தலைவருன்னு சொல்லிடுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பஜ்ரங்கி பாய்லாம் ஒரு ஆளா? அவன எப்படியும் போட்டு கடைசியில உரி உரின்னு உருக்கி தான் போறாரு அப்படின்னு தெரிஞ்சே தான் மொத்த படத்தையும் பார்க்குறோம். அண்ட் என்ன மாரியே உங்களுக்கும் ஹிந்தி தெரியாது அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த படத்த தியேட்டர்ல பார்க்கும்போது மலையாள விஷயங்கள பார்க்காதீங்க. தமிழ் டப்பிங்லேயே பார்த்துருங்க. தமிழ் டப்பிங் எவ்வளோ கொடூரமா இருந்தாலும் பரவால்ல. இந்த படத்த பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தமிழ்லயே பார்த்துருங்க. ஏன்னா இந்த படத்துல வரக்கூடிய ஹிந்தி டயலாக் எதுக்குமே வந்து இங்கிலீஷ் சப்டைட்டிலே இல்ல. எப்பல்லாம் மலையாளத்துல பேசுறாங்களோ, அதுக்கு மட்டும் தான் இங்கிலீஷ் சப்டைட்டில் இருக்கு. இது என்ன மாரியான ஹிந்தி இம்போசிஷன் தெரியல. இந்த படத்துல வில்லனே வந்து ஹிந்தி தான் பேசுறான். ஸோ பாதி படத்துக்கு மேல கிட்டத்தட்ட ஊம படம் பார்க்குற மாரி தான் ஒண்ணுமே புரியாம பார்த்துட்டு இருந்தேன். மொத்தத்துல இந்த எம்புரான் லூசிஃபர் பார்ட் 2 திரைப்படம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அருமையான கதை இருந்த ஒரு நல்ல பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் படத்தோட சீக்வல ஒரு வழக்கமான ஸ்டார் வெஹிக்கிள் திரைப்படமா மாத்தி வச்சிருக்காங்க. நீங்க லாலட்டன் அவர்களுடைய மிகப்பெரிய ஃபேனா இருந்தீங்கன்னா, இல்லன்னா உங்களுக்கு லூசிஃபர் பார்ட் 1 திரைப்படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, இந்த படத்த நீங்க தியேட்டர்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே சமயம் நீங்க டிசப்பாயிண்ட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ வாட்ச் இட் அட் யுவர் ஓன் ரிஸ்க். முதல் பாதிக்கு கிட்டத்தட்ட அதில ஒரு பாதி அளவு கூட வராத ஒரு சீக்வல் தான் இது. பாதி இல்ல, கால்வாசி அளவு கூட வராத ஒரு சீக்வல் தான் இது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ஓரளவுக்கு ஒர்க் ஆச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் பெரிய இழுவையா, ஜவ்வா தான் இருந்துச்சு. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நீங்க ஏற்கனவே இந்த எம்புரான் படத்த தியேட்டர்ல பார்த்திருந்தீங்கன்னா, உங்களோட கருத்துக்கள மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம். நிறைய சினிமாக்கள் பத்தி பேசுவோம். நன்றி. இந்த கதையோட வேர்ல்ட் பில்டிங்கே பிரமாதமா இருந்தது. அதுக்காக எக்கச்சக்கமான டீட்டெயிலிங்கும் பண்ணியிருக்காங்க. அது ஒண்ணொண்ணுமே இந்த கதைய இன்னும் அதிகமா சுவாரஸ்யப்படுத்துது. தப்பித்தவறி கூட இந்த படத்துக்கு ஒரு 2 நிமிஷம் கூட லேட்டா போயிறாதீங்க. ஏன்னா ஒண்ணுமே புரியாது. படத்தோட முதல் ஃப்ரேம்ல இருந்தே கதைக்குள்ள போயிடுறாங்க. அது மட்டும் இல்ல, எல்லாத்தையுமே ஹாஃப் வேல தான் ஓப்பன் பண்றாங்க. Love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful.